ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க விஜய் வேணும். நம்ம இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் தான். ஸோ இதில் 2 ஹீரோ இருக்காங்க. அசோக் செல்வனை பற்றி சொல்ல தேவையில்ல. அவரோட கான்செப்டாக இருக்கட்டும், அவர் ஆக்ட் பண்ணுற ஆக்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கிரிக்கெட் கான்செப்ட் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆடியன்ஸுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாங் லவ் சீன்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கா? புரியல எனக்கு. நான் மலையாளி தான். நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ. ப்ரோ ப்ளூ ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஷோ நல்லா இருக்கு. ப்ளூ ஸ்டார் படம் செம்மையா இருந்தது. ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ப்ரோ. ஆக்சுவலி பார்த்த மூவி வந்து ப்ளூ ஸ்டார். அரசியலும் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். இப்போ கன்ஃபார்மா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நல்லா என்டர்டெயின் பண்ணி பார்க்கலாம். லாக் ஆகுற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகல, அவ்வளோதான். உங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னா அது இட்ஸ் அ பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகா தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கேட்ச் அப் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே இன்டர்வல் வந்து எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் முடியும் போது, படம் முடியும் போது எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. ஸோ வந்து எங்கேயுமே லேக் ஆகுற மாதிரியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் மொக்கையா இருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. படம் ரொம்ப சூப்பரா லேக் ஆகுற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு லைட்டா கொஞ்சம் எடிட்டிங் மட்டும், மற்றபடி ஓகே சார். லேக் ஆகிற மாதிரி இல்ல. டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிரிக்கெட் மேட்ச் காட்டுற மாதிரி இருந்துச்சு. மூவி நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், வந்து பசங்க எல்லாம் பசங்களோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதுல வந்து இந்த சாம் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தேன். டேரக்டர் எல்லா கேரக்டரும் ஈக்குவல் எழுதிருக்காரு. ஆனா சாம் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதிருக்காரு. ஒருத்தா இருக்கு. மியூசிக் காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்கிறேன். நல்லதான் ஒர்க் அவுட் ஆகுது. 2 பேர் ஆக்டிங் யாரு நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க? அசோக் செல்வன் நல்லா தான் ஆக்ட் பண்ணிருக்கேன். ப்ரோ காமெடி இல்ல ப்ரோ படத்துல, சுத்தமா சொல்றேன். இப்போ காமெடி சின்ன சின்ன இடத்துல வருது, ஆனா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிருத்விராஜ் அவர் ரொம்ப ஜோக்ஸ் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அது வந்து ஓகேவா இருந்தது. காமெடி நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஃபைட் சீனா நல்லா இருந்தது. லவ் சீன் அப்பப்போ நடுவில் வருது, காமெடிஸ் அப்பப்போ ஒர்க் ஆகுது, ஓகே தான். ஆஸ் ஐ மென்ஷன் ஒரே டெக்னிக்கல் இருந்துச்சு. லவர் கிட்ட போய் பேசவே மாட்டாரு. ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு என்கேஜ்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்றத பத்தியும் கேட்க மாட்டாரு. அது மட்டும் தான். எல்லாரோட கேரக்டரும் ஈக்குவல் பண்ணி தான் எழுதிருக்காங்க. சாந்தனும் அந்த அவரு அசோக் கேரக்டர் ரொம்ப ஒர்த்து. ஆனா கீர்த்தி பண்ணிடும் அவங்க கேரக்டர் கடைசியில என்ன ஆச்சு, லவ் சேரல அப்படின்ற ஒரு இது மட்டும் இன்னும் குறித்திட்டே இருக்கு எனக்கு. மெசேஜ் எதுவும் இல்லை ப்ரோ. ஸ்போர்ட்ஸுங்கிறதே எல்லாருக்காகவும் ஒரு ஜாதி அடிப்படையா நீங்க எதுவும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. படம் ஃபுல்லா பொலிட்டிக்கலா தான் இருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்கல் தான். படம் நல்லா சூப்பராகவே இருக்கு. இங்க வந்து விளையாடுறதுக்கு உங்களுக்கு தகுதி வேணும். அந்த தகுதி இருக்குதா உனக்கு? தகுதி இல்ல, வெளியே போ அப்படின்னு தொத்துறாங்க. பொலிட்டிக்கல்ஸ் வந்து ரொம்ப இதுல காமிச்சாங்க. பட் ஆனா அதுல எல்லாமே கரெக்ட். இப்போ இருக்கிறது தான் பாலிடிக்ஸ் வந்து கிரிக்கெட்ல இருக்கிறதுலாம் காமிச்சாங்க, அவ்வளவுதான். கிரிக்கெட்ல அந்த என்னென்ன அந்த பாலிடிக்ஸ் நடக்குது அதை பத்தி கொஞ்சம் பேசிருக்காங்க. அதான் பொலிட்டிக்கல் படம் தான். பட் அதான் அந்த மெசேஜ் வந்து பெருசா தெரியாது. அதாவது மெசேஜ் சொல்றாங்க, அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலே வராது. படம் ரொம்ப கமர்ஷியலா சூப்பரா போயிட்டு இருக்கும். பட் அதுக்கு நடுவுல வந்து ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க, சூப்பரா இருந்தது. ஆனா அசோக் செல்வன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் காமிச்சிருக்காங்க. அசோக் செல்வன் நல்லா தான் ஆக்ட் பண்ணிருக்கேன். ப்ரோ அது கஷ்டம் ப்ரோ. ஏன்னா 2 பேருமே ஈக்குவலா நடிச்சிருக்காங்க, அது கஷ்டம். ஸோ சாரி. இல்ல 2 பேருமே ஈக்குவல் தான். ஆக்டர் பேசிஸ்லாம் 2 பேருமே ஈக்குவலா பண்ணிருக்காங்க. 2 பேரும் நல்லா இருந்தது ப்ரோ. அவர் எப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆனா அவர் ஸ்கிரிப்ட் ஏன்னா சூப்பரா இருக்கும். அவர் எப்பவுமே அவர் எல்லா ஆக்டிங்கும் கரெக்டா எடுத்துட்டு போயிருக்காரு. அவர் ஒரு அடிக்கிற சீனும் சரி, ஒரு ஃபைட் பண்ற சீனும் சரி, ஒரு காமெடி சீனும் சரி, லவ் சீனும் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் அசோக் செல்வன் தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஸோ அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் தம்பி நல்லா பண்ணியிருக்காரு, அவங்க அம்மா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். வீட்டுல அண்ணன் தம்பி அடிச்சுப்பாங்க, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது, அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா எங்க வீட்டு ஃபீல் வந்துச்சு. நானே தம்பி அடிச்சுப்போம், அந்த இதெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்டா அடிச்சுக்கீங்க, எல்லாம் ஒண்ணும் ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக பார்க்கலாம். இருக்கு ஃபேமிலி மூவி, ஃபீல் குட் மூவி தான். எல்லாரும் போய் பாருங்க. 10க்கு 9 தருவேன். ரேட்டிங் கொடுக்கலாம், 10க்கு 8 கிட்ட கூட கொடுக்கலாம். 6.5 7 out of 10. ஒரு 9.5.